தன் தாழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிற தன் நண்பனை அழைத்துக்கிட்டு ஒரு கோயிலுக்கு போறாரு. அங்க எல்லாரும் தடுக்கிறாங்க. உயர் ஜாதி வகுப்பினர் என்ற பேர்ல இருக்கிறாங்கல்ல, அவங்க தடுக்கிறாங்க. அப்ப இது மாதிரி ஆட்களை உள்ள விடக்கூடாதுன்னும் அசிங்கப்படுத்தி, திட்டி, காரி உமிழ்ந்து வெளியேற்றாங்க. அதோட மட்டும் நிறுத்தாம, அவங்க அப்பா கிட்ட போய் இதை ஒரு பெரிய புகார் கொடுத்து, இதுக்கு ஒரு வரியும் வசூலித்து அவங்கள அவமானப்படுத்துறாங்க. இப்ப அவங்க அப்பா சும்மா விடுவாரா? இவரை கூப்பிட்டு இந்த மாதிரி வேலையை நீ ஏன் செய்யறீங்கன்னு அவங்க கண்டிக்கிறாரு. ரொம்ப இன்னும் கடுமையா போய் தண்டிக்கிறார். இதை சற்றும் எதிர்பார்க்காத தோழர் ஜீவா, அப்ப அவர் பேர் தோழர் ஜீவா இல்ல, மூக்காண்டி தான். அவர் நான் நல்ல விஷயத்துக்கு தானே போராடுறேன், நல்ல விஷயத்தை தானே முன்னெடுக்கிறேன், அதுக்கு ஊர் தான் புரிஞ்சிக்கல, நீங்க கூட ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்டயே பேசிட்டு அதை மறுக்கிற, அதை ஏற்க தயங்குற அப்பாவை விட்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறார் தோழர் ஜீவா.